நீங்கள் கேஸ் காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்களா? உங்ககிட்ட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஐடியாவும் இருக்குது, ஆனால் அதை எப்படி ஸ்லைட்ஸில் போடுறதுன்னு தெரியலையா? இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எந்த ஸ்லைடில் எந்த கண்டென்ட் வரணும், என்னென்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி கேன்வா யூஸ் பண்ணலாமா இல்லைனா பிபிடி யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கான பதிலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்லைட் 1, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இதில் நம்மளுக்கு ஒரே ஒரு வேலை தான், ஜட்ஜஸ் கிட்ட அந்த ப்ராப்ளமோட கிராவிட்டியை நம்ம ஃபீல் பண்ண வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் 63 மில்லியன் எஸ்எம்இஸ் இருக்குது. அதில் 80% ஆஃப் த எஸ்எம்இஸ் இன்னும் கேஷ் பேஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. டிஜிட்டல் பேஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸை யூஸ் பண்ண அவங்க ஒத்துக்கலை. ஏன்னா பிகாஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஆன்போர்டிங் ப்ராசஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டாவும் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது, அதே மாதிரி ரூட் காஸ் என்னென்னுமே இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம சிம்பிளாக அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து சொல்லணும் வித் த ரூட் காஸ். இதில் நீங்கள் பேராகிராஃபை யூஸ் பண்ணுறதை தவிர்க்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் வேறு என்ன நம்ம போடலான்னா, ஸ்ட்ரைக்கிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஐகான்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடில். ஸ்லைட் 2, மார்க்கெட் அனாலிசிஸ். இந்த ஸ்லைடில் ஜட்ஜஸ் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாங்க. அவங்க கொடுத்துருக்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ பெரிய ஸ்கேலில் இருக்குது, அதுக்கு நீங்கள் டேம், சாம், சோம் அனாலிசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டேம்ன்றது டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட், அதாவது இந்த ப்ராப்ளமில் எவ்வளோ பாப்புலேஷன் உள்ளே வராங்க, நம்மளோட மார்க்கெட் சைஸ் என்ன. சாம், சர்வீஸபிள் அட்ரஸபிள் மார்க்கெட், அதாவது நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்றது தான் இந்த சாம். சோம்ன்றது சர்வீஸபிள் அப்டெனபிள் மார்க்கெட், அதாவது நம்ம டார்கெட் ஆடியன்ஸில் யாரெல்லாம் ஃபஸ்ட் இயரில் நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த டேம், சாம், சோம் அனாலிசிஸை நீங்கள் ரியலிஸ்டிக்காக பண்ணணும். அதாவது இதுக்காக நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அதுலேருந்து நீங்கள் இந்த நம்பர்ஸை எடுத்துக்கலாம். ஆனால் இன்ஃப்ளேட்டட் நம்பர்ஸ் மட்டும் போடக்கூடாது. ஏன்னா நீங்கள் இன்ஃப்ளேட்டட் நம்பர்ஸ் போடும்போது ஜட்ஜஸ் ஈஸியாக உங்களை கேட்ச் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்லைட் 3, சொல்யூஷன் ஸ்லைட். இந்த ஸ்லைடில் ரொம்ப காமனான மிஸ்டேக் என்னென்னா, எல்லாருமே ஃபீச்சர்ஸை லிஸ்ட் டவுன் பண்ணுவாங்க. ஜட்ஜஸுக்கு ஃபீச்சர்ஸ் தேவையில்ல, அவுட்கம்ஸ் தான் தேவை. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபார்மேட் யூஸ் பண்ணுங்கள். பிஃபோர் நம்ம சொல்யூஷன் வரதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் நம்ம சொல்யூஷன் வந்ததுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அதை ஹைலைட் பண்ணி காமிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஜட்ஜஸ் கிட்ட அது ரெசனேட் ஆகும். ஸ்லைட் 4, ஃபினான்ஷியல்ஸ். இந்த ஸ்லைடில் எல்லாருமே எலாபரேட்டட் ஃபினான்ஷியல்ஸ் மாடல் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. கேஸ் காம்படிஷன்ஸை சிம்பிளாக வைங்க. இந்த 3 கொஸ்டின்ஸுக்கு இந்த ஸ்லைடில் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், உங்களோட ரெவன்யூ மாடல் என்ன. செகண்ட், யூனிட் எக்கனாமிக்ஸ், அதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணும்போது அதுக்கான ப்ராஃபிட் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க. தேர்ட், உங்களோட 3 இயர் ப்ரொஜெக்ஷன் என்ன, அதாவது இயர் 1, இயர் 2, இயர் 3 ப்ரொஜெக்டட் ரெவன்யூ என்னன்றதை காமிங்க. அதே மாதிரி இந்த ஸ்லைட்ஸில் நீங்கள் நம்பர்ஸ் போடுறதுனால அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. ஏன்னா ஜட்ஜஸ் கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸ்லைட் 5, காம்படிட்டர் அனாலிசிஸ் அண்ட் ஃபைனல் ரெக்கமெண்டேஷன். இந்த காம்படிட்டர் அனாலிசிஸை மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் மிஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் ஜட்ஜஸ் கிட்ட எப்போயுமே இந்த கேள்வி இருக்கும், நம்மளோட சொல்யூஷன் எப்படி காம்படிட்டர்ஸை விட டிஃபராக இருக்குது அப்படின்றத நோட்டீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களோட பாயிண்ட்ஸை நீங்கள் டேட்டா பேக்டாக வச்சுக்கணும். அதே மாதிரி காம்படிட்டர்ஸ்ல இருந்து நம்ம எவ்வளோ டிஃபராக இருக்கும், நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதையும் நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஃபைனல் ரெக்கமெண்டேஷன். மோஸ்ட்லி இந்த ஃபைனல் ரெக்கமெண்டேஷனில் எல்லா டீம்ஸுமே சம்மரி போட்டு ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த 2 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஒய் திஸ் சொல்யூஷன், ஒய் நவ், ஏன் இந்த சொல்யூஷன் இந்த கம்பெனிக்கு தேவைப்படுது. அதே மாதிரி 2வது கொஸ்டின், நம்ம இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் எடுத்து சொல்லும் போது மற்ற டீம்ஸ்லேருந்து நீங்கள் டிஃபர் ஆவீங்க. இது உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். இப்போது நீங்கள் பிபிடிஸில் காமனாக அவாய்ட் பண்ண வேண்டிய மிஸ்டேக்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஒயிட் ஸ்பேசஸ். ஒயிட் ஸ்பேசஸை இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜட்ஜஸ் உங்கள் ஸ்லைட்ஸை பார்க்கும்போது அது ரொம்ப எம்டியாக காமிக்கும். ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக கூட உங்களுக்கு மாறலாம். செகண்ட், கண்டென்ட் ஹெவி ஸ்லைட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்ல வர வேண்டிய பாயிண்ட்டை ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்ல பாருங்கள். ஏன்னா அப்போ தான் ஜட்ஜஸுக்குமே நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது கிளியராக அவங்களுக்கும் தெரியும். தேர்ட்,
2 to 3 கலர்ஸ்க்கு மேலே உங்களோட ஸ்லைட்ஸில் யூஸ் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கொக்கோகோலா காம்படிஷன் வரும்போது நீங்கள் அதுக்கான ஸ்லைட்ஸை ரெட் அண்ட் ஒயிட்டில் பண்ணுங்கள். அது நீட்டாக ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். அதே மாதிரி தான் எல்லா கம்பெனிஸுக்கும் அவங்களுக்கான செட் ஃபார்மேட் கலர்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அது நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்லைட்ஸ் இன்னும் ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி காமிக்கும். 4th, டேட்டா பாயிண்ட்ஸ். எப்பயுமே நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்லும் போது அதை டேட்டா பேக்டப்பாக காமிங்க. அப்படின்ற போது அது ரொம்ப க்ரெடிபிளாக இருக்கும் ஜட்ஜஸுக்கு. இது உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாகவே கூட மாறலாம். இப்போ ஒரு முக்கியமான கொஸ்டின், கேன்வா யூஸ் பண்ணலாமா இல்லைனா பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணலாமா பிபிடிக்கு? உங்கள் டீமில் எல்லாருமே பிகினர்ஸ், யாருமே டிசைனர் அப்படி இல்லைன்ற போது நீங்கள் கேன்வா யூஸ் பண்ணலாம். கேன்வாவில் உங்களுக்கு ஆல்ரெடி டெம்ப்ளேட்ஸுமே அவைலபிளாக இருக்கும். இது எப்போ நீங்கள் யூஸ் பண்ணணும்னா, உங்களால் உங்கள் ஓன் டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ண முடியல அப்படின்ற போது நீங்கள் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். பவர் பாயிண்ட்டுன்னு வரும்போது நான் ரொம்ப அட்வான்ஸ்ட், எனக்கு டிசைனிங் நல்லாவே தெரியும் அப்படின்ற போது நீங்கள் பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணலாம். கேன்வா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் எல்லாமே. ஸோ உங்களுக்கு ஈஸியாக டிசைன் பண்ணுறதுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண தேவையில்லை. ஸோ என்னோட டிப் என்னென்னா, இஃப் யூ ஆர் அ பிகினர் நீங்கள் கேன்வா யூஸ் பண்ணலாம். இல்லை யூ கேன் டிசைன் வெல் அப்படின்ற வரும்போது நீங்கள் பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேஸ் காம்படிஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு கேஸ் காம்படிஷன்ஸ் ரிலேட்டடாக இன்னும் நிறைய கண்டென்ட் பார்க்குறீங்கன்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் MBA தமிழ்.